வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளாம்பழம் பிடுங்குறக்காண்டி காட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த காட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்குது, அதுவும் பெருசாக இருக்குது. நிறைய மரம் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன அதெல்லாம் காய்க்காது. இது மட்டும்தான் காய்க்கும். அது இங்கே வந்திருக்கிறோம். இப்போ வந்து விளாம்பழம் புறக்கி சாப்பிட போகிறோம். மரத்துலலாம் ஏற முடியாது, பெரிய மரம். கீழே விழுந்தால் பழுத்துதான் கீழே விழுகும். அதை எடுத்து சாப்பிடுவோம், உடச்சி சாப்பிடலான்னு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். அந்த மரத்து பழம் வந்து கீழே விழுந்து எப்படியும் 1-2 கிடக்கும். எடுத்து லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய கிடந்துச்சு, எடுத்து சாப்பிட்ருக்கேன். 1-2 கிடக்குதும். அதை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து விளாம்பழம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதே கருங்காலி மரம். கருங்காலி மரம் பார்த்துருக்கீங்களா? இப்படியே இருக்கும். ஓகே மக்களே, வாங்க போகலாம். வண்டி வந்து உள்ளே வராது, ரொம்ப தூரம். பக்கத்தில் அங்கிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன். வந்துட்டு நடந்து தான் போயிட்டுருக்கோம். பழம் கிடந்தால் எடுப்போம், இல்லாட்டி பேசாமல் வந்துடுவோம். கிடக்காமலாம் இருக்காது, கிடக்கும். எவருங்க மக்களே, நேற்று மழை, சரியான மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக மழை பெஞ்சி தண்ணியும் போயிட்டு வாரி. இப்போ நான் வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த இதுக்குலேருந்து ஒரு குருவி ஒன்று சரட்டுன்னு ஓடிச்சு. என்ன குருவின்னு தெரியலை. மக்களே, இந்த மரத்தில் விளாம்பழம் பிடுங்குவோம் எப்போதும். சரியான பெரிய மரம் இது. போய் பார்ப்பேன், கீழே விழுந்து கிடக்கானு. பழந்தான் கீழே விழுந்து கிடக்கும். பார்ப்பாங்க, சுத்தையாக கிடக்குது. அப்படியும் பூச்சி எதையும் கிடக்குது. முன்னாடி விழுந்து காஞ்சு போய் ஒன்றத்துக்காகாமல் கிடக்குது. மக்களே, ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு பழம் இப்போதான் விழுந்துருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சூப்பர் பழம். ஒன்று எடுத்துட்டோம் மக்களே. இனி கிடக்கான்னு பார்ப்போம், கிடத்தினா எடுப்போம். நிறையா கீழே விழுந்து கிடக்கு. அதெல்லாம் பழசு. ஆனால் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பழசு. ஒரு போன வருஷம் விழுந்ததாக இருக்குங்க எல்லாம். பாருங்க மக்களே, சரியான காடு. காட்டுக்குள்ளே இருக்க பழம் தான் நல்லாயிருக்கும். சரியான பெரிய மரம் அது. எப்படி பார்த்தாலும் ரொம்ப வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த மரம் இருக்குது. தேடி பார்ப்போம், கிடந்துச்சுன்னா எடுப்போம். பீர் பாட்டில் தான் கிடக்கு. வெளியில் மக்களை காலையில் வந்து யாராவது வந்து எடுத்துருப்பாங்க. நம்ம மட்டுமா வந்து எடுப்போம். காட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. காலங்காத்தால தான் வந்திருக்கணும், ஆனால் வந்தே ஒன்று தான் கிடச்சிருக்கு. மக்களே, வந்ததுக்கு ஏமாந்து போகாமல் அந்த ஒரு பழம் மட்டும் கிடச்சிருக்குது. பரவாயில்ல, நம்ம ஏமாந்து போகாமல் ஒரு பழம் கிடச்சிருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். சரி வாங்க, இதை வந்து எங்கேயாவது உட்காந்து உடச்சி சாப்பிடுவோம். உடச்சி உள்ளே எப்படி இருக்குங்க அமைக்கிறேன், இதை சாப்பிடுவோம் வாங்க. மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து ஊரணி கரைக்கு வந்திருக்கோம் உடச்சி சாப்பிட. என் பின்னாடி இருக்குது ஊரணிக்கரை. ஊரணிக்கரை வந்து ஊரணி இருக்குது, ஆனால் தண்ணியை காணும், எல்லாம் வற்றி போச்சு. இப்போ வந்து அதை உடச்சி சாப்பிடலான்னு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நவாமரத்தில் 2 பழம் இருந்துச்சு. என் பின்னாடி இருக்கு நவாமரம். அது வந்து 2 பழம் இல்லை, இப்போ தான் காய் நிறையா காய்ச்சிருக்கு காய். ஆனால் வந்து இன்னும் பழுக்கலை. பழுத்துச்சுன்னா பிடுங்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள், பேக் கேமரா ஆன் பண்ணி. நிறையா பழுத்த காய் காய்ச்சிருக்கு, ஆனால் பழுக்கலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் போல. இங்கே பாருங்கள், எல்லாமே காய் தான். காய் வந்து செமையாக காய்ச்சிருக்கு. இது வந்து காய் கிடையாது. இது வந்து இலையில் வர ஒரு நோய் மாதிரி, அம்மா போட்ட மாதிரி இருக்கு பாருங்கள். இது ஒரு நோய், இலைக்கு வர்றது. இங்கே பாருங்கள், பிஞ்சு செமையாக விட்டுருக்கு. கீழே ஏதோ கடிக்குது, என்னன்னு தெரியல. பாருங்க, செம்ம பிஞ்சாக விட்டுருக்கு. அது பூரா பிஞ்சுதேன். இது ஒரு மரம், பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது மக்களே. பாருங்க, இதுலேயும் நல்லா இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துடும். எப்படியும் ஒரு 10 நாளில் எப்படியும் பழுத்துடும். செம்ம காய் காய்ச்சிருக்கு. சக்கப்போடு காய்ச்சிருக்கு. நம்ம அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. அது ரொம்ப தூரம் போய் அங்கே போய் அலைஞ்சு தெரிஞ்சு பழம் பறித்ததுக்கு வெயிட் பண்ணி இதிலே பழத்தை நம்ம பிடிங்கி சாப்பிட்றலாம் போல். இது ஒரு மரம் மக்களே. இதில் ஒரு பழம் இருக்குது பாருங்கள், நவாப்பழம்.
ஆனால் செங்காயாக இருக்குது, இருந்தாலும் நம்ம பிடிங்குவோம். அதை